ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/2/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சிவசக்தி பாண்டவ சேனையின் சிறப்புகள். சிவசக்தி பாண்டவ சேனையின் சிறப்புகள். இன்று பாப்தாதா அமர்ந்த வேளையில இருந்து விசேஷமாக முன்னிலையில் வந்துள்ள தூர தேசத்தில் வசிக்கின்ற மனதால் அருகில் இருக்கக்கூடிய இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. சிவபாபா மற்றும் தாதா பிரம்ம பாபாவுக்கு இடையில இன்று இனிமையான ஆன்மீக உரையாடல் நடந்துட்டு இருந்தது. எந்த விஷயத்தை பத்தி? பிரம்மா தந்தை விசேஷமா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து புன்சிரிப்போடு சொல்றாங்க, குழந்தைகளுடைய அற்புதம் இது. அதாவது இவ்வளவு தூர தேசத்துல வசிப்பவர்களாக இருந்தாலும் சதா அன்பின் ஒரே ஈடுபாட்டுல இருக்கிறாங்க. அதாவது அனைவருக்கும் எந்த விதத்திலாவது பாப்தாதாவின் செய்தியை அவசியம் கொண்டு சேர்க்கணும். அதுக்காக அநேக குழந்தைகள் இரட்டை காரியம் செஞ்சுக்கிட்டே லௌகிக் மற்றும் அலௌகிக் இரண்டிலும் பிஸியாக இருந்தாலும் தங்களினுடைய ஓய்வை கூட பார்க்காமல் இரவும் பகலும் அதே ஈடுபாட்டுல மூழ்கி இருக்கிறாங்க. தங்களின் உணவு பானத்தை கூட பொருள்படுத்தாமல் சேவையினுடைய ஈடுபாட்டுல மூழ்கி இருக்கிறாங்க. எந்த தூய்மையினுடைய விஷயத்தை இயற்கைக்கு விரோதமான வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே தூய்மையை தனத்தாக்குவதற்காக, தூய்மையின்மையை தியாகம் செய்வதற்காக தைரியமா திட சங்கல்பத்தோடு பாபாவினுடைய அன்பினால நினைவு யாத்திரை மூலம் சாந்தியினுடைய பிராப்தியினுடைய ஆதாரத்துல, படிப்பு மற்றும் சங்கத்தின் ஆதாரத்தில் தங்களது வாழ்க்கையில தாரணை செஞ்சிருக்காங்க. எதை கஷ்டம் அப்படின்னு புரிந்து கொண்டிருந்தனரோ அதை சுலபமாக ஆக்கிட்டார். பிரம்மபாபா விசேஷமா பாண்டவ சேனையை பார்த்து குழந்தைகளுடைய மகிமையை பாடிட்டு இருந்தார். எந்த விஷயத்தை பத்தி? ஒவ்வொருவனுடைய மனதில் உள்ளது, அதாவது பவித்ரதா, அதாவது தூய்மைதான் யோகி ஆவதற்கான முதலாவது சாதனை. பவித்ரதா தான் பாபாவினுடைய அன்பை அனுபவம் செய்வதற்கான சாதனை. பவித்ரதா தான் சேவையில வெற்றிக்கான ஆதாரம். இந்த சுப சங்கல்பம் ஒவ்வொருவனுடைய மனதில் பக்காவாக இருக்குது. மேலும் பாண்டவனுடைய அற்புதம் இது. அவங்க சக்திகளை முன்னால் வச்சாலும் கூட தங்களை முன்னேற்றத்தில் கொண்டு செல்வதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் சென்று கொண்டிருக்கிறார். பாண்டவர்களின் தீவிர புருஷார்த்தம் செய்வதற்கான வேகம் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக காணப்படுது. பெரும்பான்மையானவர்கள் இதே வேகத்துல முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறாங்க. சிவதந்தை சொல்றாங்க, பாண்டவர்கள் தங்களுடைய விசேஷ மரியாதை கொடுப்பதற்கான ரெக்கார்டை நன்கு காட்டியிருக்கிறாங்க. அதோடு கூடவே இதை பற்றி அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இடையிடையே சமஸ்காரங்களுடைய விளையாட்டையும் ஆடிடுறாங்க. ஆனா பிறகும் கூட முன்னேற்றத்திற்கான ஊக்கத்தின் காரணத்தினால, பாபாவிடம் அதிக அன்பு இருக்கும் காரணத்தினால, அன்பிற்கு பின்னால இந்த மாற்றம் தான் பாபாவுக்கு பிரியமானது என்று புரிந்து கொண்டிருப்பதால சமர்ப்பணமாகி விடுறாங்க. பாபா எதை சொல்றாங்களோ, எதை விரும்புறாங்களோ அதையே செய்வோம் அப்படிங்கிற இந்த சங்கல்பத்தினால தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டுடுறாங்க. அன்பு இருப்பதால முயற்சி என்பது முயற்சியாகவே தோன்றாது. அன்பு இருப்பதனால சகித்து கொள்வது என்பதும் சகித்து கொள்வதாகவே தோன்றாது. ஆகையினால பிறகும் கூட பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார். இந்த பிறவியினுடைய சரீரம் சார்ந்த சமஸ்கார புருஷத்துவம், அதாவது எல்லைக்கு உட்பட்ட படைப்பு சார்ந்தவராக இருந்த போதிலும் தங்களை நல்லபடியாக மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. படைப்பவர் தந்தையை முன்னால் வைக்கிற காரணத்தினால நீர் அகங்காரி மற்றும் பணிவு பாவனை, இந்த தாரணையினுடைய லட்சியம் மற்றும் லட்சணத்தை நன்கு தாரணை செஞ்சிருக்கிறாங்க மற்றும் செய்து கொண்டு இருக்கிறார். உலகத்தினுடைய சூழ்நிலைக்கு நடுவே தொடர்புல வந்தாலும் பிறகும் கூட நினைவின் ஈடுபாட்டினுடைய குடைநிழல் இருக்கும் காரணத்தினால பாதுகாப்பாக இருப்பதற்கான நிரூபணத்தை நன்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பாண்டவர்களுடைய விஷயத்தை கேட்டீங்க இல்லையா?
பாப்தாதா இன்று பிரியதர்ஷனுக்கு பதிலாக பிரியதர்ஷினி ஆகிவிட்டுள்ளனர். அதனால பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. இருவருக்குமே குழந்தைகளிடம் விசேஷ அன்போ இருக்குது இல்லையா? ஆக இன்று அமிர்த வேளையிலிருந்து குழந்தைகளுடைய சிறப்புகள் மற்றும் குணங்களினுடைய மாலையை நினைவு செஞ்சாங்க. நீங்கள் 63 பிறவிகளாக மாலைகளை உருட்டினீங்க. இப்போ பாபா அதற்கு பிரதிபலனாக மாலையை நினைவு செய்து பதிலளிக்கிறார். நல்லது. சக்திகளின் எந்த மாலையை நினைவு செஞ்சாங்க? சக்தி சேனையின் மிக அதிக விசேஷத்தான் இதுதான். அன்போடு ஒவ்வொரு நேரமும் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருந்து சர்வ சம்பந்தங்களின் அனுபவங்களில் நல்ல ஈடுபாட்டோடு இருந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். ஒரு கண்ணில் பாபா, இன்னொரு கண்ணில் சேவை, 2 கண்களிலும் சதா இதுதான் நிறைந்திருக்கு. விசேஷம் மாற்றம் இதுதான். தனது கவனக்குறைவு மென்மைத்தன்மையை தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. தைரியமுள்ள சக்தி சொரூபம் ஆகியிருக்கிறார். பாப்தாதா இன்று விசேஷமாக சின்ன சின்ன வயதுள்ள சக்திகளை பார்த்து கொண்டிருந்தார். இந்த இளமை பருவத்தில் அநேக விதமான அல்பகால கவர்ச்சிகளை விட்டு ஒரு தந்தையின் கவர்ச்சியில் நல்ல ஊக்கம் உற்சாகத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்க. உலகத்தை சாரமற்ற உலகமாக அனுபவம் செஞ்சு பாபாவையே உலகமாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய உடல் மனம் செல்வத்தை தந்தை மற்றும் சேவையில் ஈடுபடுத்துறதுனால பிராப்திய அனுபவம் செஞ்சு முன்னால் பறக்கும் கலையில் சென்று கொண்டிருக்கிறாங்க. சேவனுடைய பொறுப்பு என்ற கிரீடத்தை நன்கு தாரணை செஞ்சிருக்கிறாங்க. கலைப்பை அவ்வப்பொழுது அனுபவம் செஞ்சாலும், புத்தியில் அவ்வப்பொழுது சுமையை அனுபவம் செஞ்சாலும் கூட பாபாவை பின்பற்றியே தீரணும், பாபாவை பிரத்யட்சம் செய்தே ஆகணும் அப்படிங்கிற இந்த உறுதியின் மூலம் இந்த அனைத்து விஷயங்களையும் முடித்துட்டு பிறகும் வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகினால பாப்தாதா எப்போ குழந்தைகளின் அன்பை பார்க்குறாங்களோ அப்போ அடிக்கடி இதே வரதானத்தை தான் தர்றாங்க. தைரியம் வச்சால் தந்தை உதவி செய்வார். வெற்றி உங்களது பிறப்புரிமையே தான். பாபாவினுடைய துணை இருப்பதனால ஒவ்வொரு பரஸ்திதியையும் வெண்ணெயிலிருந்து முடியை எடுப்பது போல கடந்து சென்றுடுறாங்க. வெற்றி என்பது குழந்தைகளுடைய கழுத்து மாலையாகவே இருக்குது. வெற்றி மாலை குழந்தைகளாக உங்களை வரவேற்பதாக இருக்குது. ஆக குழந்தைகளுடைய தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை மீது பாப்தாதாவும் சமர்ப்பணமாகி விடுகிறார். அன்பின் காரணத்தினால எந்த ஒரு கடினமும் அனுபவம் செய்வதில்லை. அப்படித்தான் இல்லையா? எங்கே அன்பு இருக்கோ அன்பின் உலகத்தில் அல்லது பாபாவின் உலகத்தில், பாபாவின் மொழியில் கடினம் அப்படிங்கிற சொல்லே கிடையாது. சக்தி சேனையினுடைய விசேஷத்தா கடினம் என்பதை சுலபமாக ஆக்கிவிடுவது. ஒவ்வொருவருடைய மனதிலும் இதே ஊக்கம் இருக்குது. அனைவரை விடவும் அதிகமாக மற்றும் வெகு சீக்கிரமாக செய்தி கொடுப்பதற்கு நிமித்தமாகி பாபா முன்னிலையில் ரோஜா பூச்செண்டை கொண்டு வர வேண்டும். எப்படி பாபா நம்மை ஆக்கி இருக்கிறாரோ அதே மாதிரி நாம் மற்றவங்களை உருவாக்கி பாபாவுக்கு முன்னால் கொண்டு வரணும். சக்தி சேனை ஒருவர் மற்றவர்களுடைய சகயோகத்தினால் குழு ரூபத்தில் பாரதத்தில் இருந்தும் ஏதேனும் விசேஷத்தை வெளிநாடுகளில் செய்வதற்கான சுப ஊக்கத்தில் இருக்கிறாங்க. எங்கே சங்கல்பம் இருக்குதோ அங்கே வெற்றி அவசியம் இருக்கும். சக்தி சேனையில் ஒவ்வொருவரும் தங்களின் வெவ்வேறு இடங்களில் விருத்தி மற்றும் சித்தியை அடைவதில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாங்க, பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. ஆக இருவரினுடைய அன்பை பார்த்து, சேவையின் ஊக்கத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவரினுடைய குணங்களை எவ்வளவு பாடுவது. ஆனால் வதனத்தில் ஒவ்வொரு குழந்தையினுடைய குணங்களை பாப்தாதா வர்ணனை செய்து கொண்டிருந்தார். பாரத தேசத்தினர் யோசித்து யோசித்து அநேகர் இருந்துடுவாங்க. ஆனால் வெளிநாட்டினர் தெரிந்து கொண்டு அதிகாரியாக ஆகிடுறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டே இருந்துடுவாங்க. நீங்கள் பாபாவுடன் கூட வீட்டுக்கு சென்று சேர்ந்துடுவீங்க. அவங்க கதறுவாங்க. ஆனால் நீங்கள் வரதானங்களின் திருஷ்டி மூலம் பிறகும் ஏதாவது அஞ்சலி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. அதாவது தேற்றுதல் கொடுத்து கொண்டே இருப்பீங்க. ஆக இன்று பாப்தாதா விசேஷமாக என்ன செஞ்சார் என்பதை பார்த்தீங்களா? குழு முழுவதையும் பார்த்து பாப்தாதா குழந்தைகள் தங்களின் பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளும் மகிமையை பாடிக்கிட்டு இருந்தாங்க. தூரத்தில் இருந்தவங்க நெருக்கத்தில் வந்துட்டாங்க மற்றும் அருகில் அபுல இருப்பவங்க எவ்வளோ தூரமாக ஆயிட்டாங்க. அருகில் இருந்த போதிலும் தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தூரத்தில் இருந்த போதும் அருகில் இருக்கீங்க.
அவங்க வெறுமனே பார்த்து கொண்டு இருப்பவங்க. நீங்கள் மன சிம்மாசனத்தில் சதா இருக்கிறவங்க. எவ்வளவு அன்போடு மதுபன் வருவதற்கான சாதனங்களை தயார் செய்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் இதே பாடலை பாடுறீங்க. பாபாவோடு சந்திக்கணும், போகணும், சேமிச்சுக்கணும். ஆக இந்த ஈடுபாடும் கூட மாயாஜித் ஆவதற்கான சாதனமாக ஆயிடும். சுலபமாக டிக்கெட்டு கிடைச்சிடும் அப்படின்னா இவ்வளவு ஈடுபாட்டில் அதிக விக்னம் ஆயிடும். ஆனால் துளி துளியாக குளத்தை நிரப்புறீங்க. ஆகவே துளி துளியாக சேமிப்பதில் பாபாவினுடைய நினைவு நிறைஞ்சிருக்கு. ஆக இதுவும் டிராமாவில் நடப்பது நன்மைக்காக. அதுவும் பைசா கிடைத்து விடுமானால் பிறகு மாயா வந்துடும், பிறகு சேவை மறந்து போகும். ஆகையினால செல்வந்தர்கள் பாபாவினுடைய அதிகாரி குழந்தைகளாக ஆகிறதில்லை. சம்பாதிச்சிங்க, சேமிச்சிங்க. தனது உண்மையான வருமானத்தை சேமிப்பதில் தான் பலம் இருக்குது. உண்மையான வருமானத்தின் செல்வம் பாபாவின் காரியத்தில் பயனுள்ளதாக ஆகுது. சும்மா அப்படியே பணம் வந்துட்டா உடல் ஈடுபடாது. உடல் ஈடுபடாவிட்டால் மனமும் மேலே கீழே ஆயிடும். அதனால உடல், மனம், செல்வம் மூன்றும் ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஆகவே சங்கமேகத்தில் சம்பாதிச்சிங்க, ஈஸ்வரிய பேங்க்ல சேமிச்சிங்க. இந்த வாழ்க்கை தான் நம்பர் 1 வாழ்க்கை. சம்பாதிச்சிங்க மற்றும் லௌகிக் வினாசி பேங்குகளில் சேமிச்சிங்க அப்படின்னா அது பயனுள்ளதாக ஆகாது. சம்பாதிச்சிங்க மற்றும் அவினாஷி பேங்க்ல சேமிச்சிங்க அப்படின்னா ஒன்று பல மடங்காக ஆகுது. 21 பிறவிகளுக்காக சேமிப்பாக ஆயிடுது. மனப்பூர்வமாக செய்யப்பட்டது திலாராமின் அருகில் வந்து சேருது. யாராவது மற்றவங்களுக்கு காண்பிப்பதற்காக செய்கிறாங்க அப்படின்னா காண்பிப்பதிலேயே முடிஞ்சு போகும். திலாராம் வரை வந்து சேராது. ஆகினால நீங்கள் மனதார செய்யக்கூடிய நல்லவங்க, மனதார 2 செய்கிறவங்க கூட பல கோடிக்கு அதிபதி ஆகிடுறாங்க. மனதின் வருமானம், அன்பின் வருமானம். உண்மையான வருமானம் சம்பாதிப்பது எதற்காக? சேவைக்காக, தனது ஓய்வுக்காக இல்லை. ஆக இது உண்மையான மனதினுடைய வருமானம். அது ஒன்று என்றாலும் பல மடங்காக ஆயிடுது. தனது ஓய்வுக்காக சம்பாதிக்கிறீங்க அல்லது சேமிக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஓய்வெடுப்பீங்க. ஆனால் அங்கே மற்றவங்களுக்கு ஓய்வு கொடுப்பதற்கு நிமித்தமாக ஆயிடுவீங்க. தாசிகள் என்ன செய்வாங்க? ராஜ குடும்பத்துக்கு ஓய்வு கொடுப்பதற்காக இருப்பாங்க இல்லையா? இங்கே உள்ள ஓய்வுனால அங்கே ஓய்வளிப்பதற்கு நிமித்தமாக வேண்டியது இருக்கும். ஆகவேனால எதை அன்போடு உண்மையான உள்ளத்தோடு சம்பாதிக்கிறீங்க மற்றும் சேவையில் ஈடுபடுத்துறீங்களோ அதை தான் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கீங்க. அநேக ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டிருக்கீங்க. யாருக்கு நிமித்தம் ஆக்குறீங்களோ அவங்க தான் பிறகு உங்களுக்கு பக்தர்களாகி உங்களுக்கு பூஜை செய்வாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்காக சேவை செஞ்சீங்க அப்படின்னா சேவைக்கான பிரதிபலனாக அவங்க உங்கள் ஜட சித்திரங்களுக்கு சேவை செய்வாங்க, பூஜை செய்வாங்க. 63 பிறவிகளுக்கு சேவையினுடைய பிரதிபலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. பாபாவிடமிருந்தோ கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆத்மாக்களிடம் இருந்தும் கிடைக்கும். யாருக்கு செய்தி கொடுக்குறாங்களோ அவங்க அதிகாரி ஆகலை அப்படின்னா பிறகு அவங்க இந்த ரூபத்தில் பிரதிபலனை கொடுப்பாங்க. யார் அதிகாரி ஆகிறாங்களோ அவங்களோ உங்கள் சம்பந்தங்களில் வந்துடுவாங்க. சிலர் சம்பந்தத்தில் வந்துடுவாங்க, சிலர் பக்தராகிடுவாங்க, சிலர் பிரஜையாகிடுவாங்க. பலவிதமான முடிவுகள் வெளிப்படுகின்றன. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. மனிதர்களும் கேட்குறாங்க இல்லையா? நீங்கள் சேவைக்கு பின்னாலேயே ஏன் போகிறீங்க? சாப்பிடுங்க, அருந்துங்க, மகிழ்ச்சி கொண்டாடுங்க. என்ன கிடைக்குதோ அதை இரவும் பகலும் சேவையிலேயே ஈடுபடுத்துறீங்களே. பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை அனுபவம் செஞ்சு பாருங்க. அனுபவி தான் இந்த சுகத்தை பற்றி அறிவாங்க. இந்த பாடலை பாடுறீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. சதா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய, சதா தியாகத்தை பாக்கியமாக அனுபவம் செய்யக்கூடிய, சதா ஒன்றை பல மடங்காக ஆக்கக்கூடிய, சதா பாப்தாதாவை பின்பற்றக்கூடிய, பாபாவை உலகம் என அனுபவம் செய்யக்கூடிய அத்தகைய மன சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு திலாராம் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாமும் நம்மளுடைய திலாராம் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் அவ்யக்த பாப்தாதா தனிப்பட்ட உரையாடல். அவங்கள்ட்ட கேட்குறாங்க பாப்தாதா, தங்களை பாக்கியவான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்களா?
எவ்வளோ பாக்கியத்தையோ உருவாக்கி இருக்கீங்க. பாக்கிய விதாதாவினுடைய இருப்பிடம் வந்து சேர்ந்திருக்கீங்க. இது எத்தகைய இருப்பிடம் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சாந்தியினுடைய இருப்பிடத்துல வந்து சேர்வதும் கூட பாக்கியம்தான். இந்த பாக்கியத்தை அடைவதற்கான வழி திறந்து வைக்கப்பட்டிருக்கு. டிராமாவினுடைய அனுசாரம் பாக்கியத்தை அடைவதற்கான இருப்பிடத்துல வந்து சேர்ந்திருக்கீங்க. பாக்கியத்தினுடைய ரேகை இங்கேதான் வரையப்படும். ஆக தங்களின் சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கி கொண்டேன். இப்போ கொஞ்சம் சமயம் கொடுங்க. சமயமும் இருக்கு, மேலும் துணையிலும் அதாவது சங்கத்திலும் சேர முடியும். வேறு கஷ்டமான விஷயமும் கிடையாது. எது கஷ்டமாக இருக்குதோ அதற்காக கொஞ்சம் யோசிக்கப்படுது. சுலபம் அப்படின்னா செய்யுங்க. இதனால வாழ்க்கையில என்னவெல்லாம் அல்பகால ஆசைகள் அல்லது இச்சைகள் இருக்குதோ அவை அனைத்தும் அவிநாசி பிராப்தியில நிறைவேறிடும். இந்த அல்பகால இச்சைகளுக்கு பின்னால் போவது என்பது தனது நிழலின் பின்னால் செல்வது. எவ்வளோ நிழலின் பின்னால் செல்வீங்களோ அவ்வளவு அது முன்னால் சென்று கொண்டே இருக்கும். அதை அடைய முடியாது. ஆனால் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்க அப்படின்னா அது தானாகவே உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும். ஆக அத்தகைய அவிநாசி பிராப்தியினுடைய பக்கம் செல்றவங்க பின்னால் விநாசி விஷயங்கள் அனைத்தும் பூர்த்தியாகிவிடும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சர்வ பிராப்திகளுக்கான சாதனம் இதுதான். கொஞ்ச சமயத்தினுடைய தியாகம் சதா காலத்திற்கான பாக்கியத்தை உருவாக்குது. ஆகவே சதா இதே லட்சியத்தை புரிந்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருங்க. இதனால அதிக குஷியினுடைய கஜானா கிடைக்கும். வாழ்க்கையில் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய கஜானா குஷி. ஆக அவிநாசி குஷியினுடைய கஜானாவை நீங்கள் அடைய முடியும்னு பாபா சொல்றாங்க. பாப்தாதா குழந்தைகளுடைய சதா முன்னேறி செல்வதற்கான ஊக்கம் உற்சாகத்தை பார்க்கிறார். குழந்தைகளுடைய ஊக்கம் பாப்தாதாவிடம் வந்து சேருது. குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் உள்ளது உலகத்தின் விவிஐபியை பாப்தாதாவுக்கு முன்னிலையில் கொண்டு வருவேன். இந்த ஊக்கமும் கூட நனவாகி கொண்டே போகும். ஏன் அப்படின்னா சுயநலமற்ற சேவையினுடைய பலன் அவசியம் கிடைக்குது. சேவைதான் சுயத்தினுடைய ஸ்டேஜை உருவாக்குது. ஆகவே இது போல ஒருபொழுதும் யோசிக்காதீங்க. சேவை இவ்வளவு பெரியதாக இருக்குது, என்னுடைய ஸ்டேஜோ அதாவது ஸ்திதியோ அது போல இல்லை என்பதாக. ஆனால் சேவை உங்களது ஸ்டேஜை உருவாக்கிடும். மற்றவர்களுக்கு செய்யும் சேவைதான் சுய முன்னேற்றத்திற்கான சாதனம். சேவை தானாகவே சக்திசாலி அவஸ்தாவை அமைத்து கொண்டே இருக்கும். பாபாவினுடைய உதவி கிடைக்குது இல்லையா? பாபாவினுடைய உதவி கிடைத்து கொண்டே அந்த சக்தி அதிகரித்து கொண்டே அந்த ஸ்டேஜும் அமைந்துவிடும். புரிந்ததான்னு கேட்குறாங்க. ஆகவே இதை ஒருபொழுதும் யோசிக்காதீங்க. இவ்வளவு சேவையை நான் எப்படி செய்வேன், என்னுடைய ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்குது, அப்படி இல்லை, செய்து கொண்டே செல்லுங்கள்ங்கிறாங்க பாபு. பாப்தாதானுடைய வரதானம் முன்னேறி சென்றே ஆகணும். சேவையின் இனிய பந்தனமும் கூட முன்னேறுவதற்கான சாதனம். யார் மனப்பூர்வமாக மற்றும் அனுபவத்தின் அத்தாரிட்டியோடு பேசுகிறாங்களோ அவங்களுடைய குரல் மனம் வரை சென்றடையும். அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியின் பேச்சு மற்றவங்களுக்கு அனுபவம் செய்வதற்கான பிரேரணை தருது, அதாவது தூண்டுதல் தருது. சேவையில் முன்னேறி கொண்டே செல்லும் பொழுது என்ன பரீட்சை பேப்பர் வருதோ அதுவும் முன்னேற செய்வதற்கான சாதனம். ஏன்னா புத்தி வேலை செய்யுது, நினைவில் இருப்பதற்கான கவனம் இருக்குது. ஆக இதுவும் கூட விசேஷ லிஃப்ட் ஆகிடுது. நாம் சூழ்நிலையை எப்படி சக்திசாலியாக ஆக்குறது அப்படிங்கிற அந்த சிந்தனை சதா புத்தியில் இருக்குது. எத்தகைய பெரிய வடிவத்தை எடுத்து விக்னம் வந்தாலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு அதில் நன்மையே இருக்குது. அந்த பெரிய ரூபம் கூட நினைவினுடைய சக்தினால் சிறியதாக ஆகிடும். அது பேப்பரில் செஞ்ச சிங்கம் மாதிரி. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தீபாவளி அன்று யதார்த்த விதி மூலமாக தனது தெய்வீக பதவியை வரவழைக்கக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தீபாவளி அன்னைக்கு யதார்த்த விதி மூலமாக தன்னுடைய தெய்வீக பதவியை வரவழைக்கணும் அப்படின்னு. தீபாவளிக்கு முன்பெல்லாம் மக்கள் விதிபூர்வமாக தீபங்களை ஏற்றி வச்சாங்க. தீபங்கள் அணையாமல் இருப்பதற்காக நெய் விட்டாங்க. அந்த விதிபூர்வமாக வரவழைக்கக்கூடிய அந்த அபியாசத்தில் இருந்தாங்க. இப்போ தீபத்துக்கு பதில் மின்சார பல்பு எரிய விடுறாங்க. தீபாவளி கொண்டாடுறதில்லை, வெறும் மனமகிழ்ச்சியினுடைய கொண்டாட்டமாக ஆயிடுச்சு. வரவழைக்கும் விதி
அதாவது சாதனை முடிஞ்சு போயிடுச்சு. அன்பு முடிஞ்சு போய் வெறுமனே சுயநலம் மட்டும் மிஞ்சிருக்கு. ஆகையினால யதார்த்த வள்ளல் ரூபதாரி லட்சுமி யாரிடமும் வர்றது கிடையாது. ஆனா அனைவரும் யதார்த்த விதி மூலம் தங்களின் தெய்வீக பதவியை வரவழைக்கிறீங்க. அதனால சுயம் பூஜைக்குரிய தேவி தேவதையாக ஆயிடுறீங்கன்னு பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: சதா எல்லையற்ற விருத்தி, திருஷ்டி மற்றும் ஸ்திதி இருக்கும் அப்படின்னா உலக நன்மையினுடைய காரியம் நிறைவேறிவிடும். சதா எல்லையற்ற விருத்தி, திருஷ்டி மற்றும் ஸ்திதி இருந்தா உலக நன்மையினுடைய காரியம் நிறைவேறிடும் சொல்றாங்க பாப்தாதா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.